வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது 99 ஃபாரஸ்ட் நைட். இன்றைக்கி நம்ம நிறைய ஏலியன் மோடில் ஏலியன் அடித்து இன்றைக்கி ஏலியன் இருக்குங்கிறாங்க. அது ஏலியனில் புரட்டி கட்டி கன்னெல்லாம் எடுத்து நம்ம லெவல் 6 போய் அந்த முட்டைக்கணலாம் என்னென்னோ பண்ணி அவன்கிட்ட தப்பிச்சு நம்ம அப்படியே ஏலியன் மோடுக்கெலாம் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம குரூப்புக்கிட்ட போகலாம். இருங்க கைஸ், நம்ம அப்போ 1 போனோன்னா நம்மள 2 3 5 vs 5 போகலாம். அதுதான் நம்மளுக்கு கரெக்டு. யார் ராசன் நீ 1 vs 1 போய் என்னடா பண்ண போகிறீங்க நீங்களாம்? சரி, நம்ம போவோம் 5 vs 5 கிரியேட்டு. ஆனால் வரானா பார்ப்போம். யாருமே வர மாட்டேங்காங்க கைஸ். இதுக்கு தாங்க இது நான் எதுக்குள்ளேயும் போய் 5 vs 5 போடுறதே இல்லை. இங்கே நீங்கள் பார்த்தீங்களா? இது சும்மா ஓகே. இப்போ யாரும் இப்போ போகல, எனக்கு தெரிஞ்சு யாரும் போக முடிவெடுக்கல. இங்கே போயிடலாம் கைஸ். இன்னும் ஒரே ஒரு ஆள் வாங்கடா டே, ஒரே ஒரு ஆள் வாங்கடா. வந்துட்டாங்க கைஸ். போது டக்குன்னு போதுங்க கைஸ். கைஸ் நீங்கள் காலையில் பார்த்தீங்களா? என்னது இது? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சைல்டு டு ஹெல்ப். ஓகே கைஸ், இப்போ நம்ம வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இப்போ நம்ம உட்டை போய் எடுக்கணும். ஓகே, நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஐயோ, கம்மியாக தான் கேஸ் இருக்குது. நம்ம போய் நம்ம இப்போ சீக்கிரமாக போடணும். கோல் இதை எடுத்தால் நம்ம லெவல் 4 போயிருமே. லெவல் 1 போயிடும் இதை போட்டால். எங்கே லெவல் 1 போயிடுச்சு கைஸ். அப்போ இதை போட்டால் லெவல் 2 போயிடுச்சு கைஸ். மேப் வாஸ் பிக்கர் க்ரோன். இவங்க கைஸ் அங்கே வாருங்க. இவங்க ஏலியனு கைஸ். என்னது பேக்கப் ஆன் இட் வேவ். இவங்க இந்த மாடு மண்டையை அடிச்சு விட்டாங்க. அந்த ஏலியன் அவங்க கூப்பிட்றாங்க கைஸ். நீங்கள் மனுஷங்க அடித்தவங்க சொல்லிட்டு எடுத்துருவாங்க கைஸ். போச்சு கைஸ். உனக்கு விடுத்து கைஸ். காய்ஸ் போச்சு ஏலியன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், நைட்டில் தான் வருமா, அதுவும் லெவல் 6ல். ஸ்டோர் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே போட்டுடலாம் காய்ஸ். வாருங்க, இந்த ஏலியன் தூக்கி போட்டுடலாம். நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு. ஓனாயி எனக்கு வந்த ஒரு ஓனாய் வீட்டில் இருக்கேன். அது பயத்தில் ஓடுதுங்க கைஸ். நீங்கள் பார்த்தீங்களா? இங்கே வாருங்க கைஸ். நான் போடுறதான் இவன் தூக்கிக்கிறாங்க கைஸ். பாருங்க கைஸ், நீங்களே சொல்லுங்களேன். என்ன தொடக்கறியெல்லாம் இவன் எடுத்துட்டாங்க கைஸ். தொடக்கறியை போய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொடக்கறி. இங்கே வருங்க, திங்கிறான் பாருங்க. எடுத்தது நான் தாண்டா திங்கணும். வீடு கைஸ், அங்கே பிறகு வீடு எங்கே இவனுக்கு என்னாச்சு? நாய்கிட்டு எங்கே ஓனாய்கிட்ட அடி வாங்கிட்டாங்க கைஸ். கைஸ் தெரிஞ்சு இங்கே வருங்க. என்னது காயின்ஸு கைஸ். இது ஃபீல் ஆகிக்கணுமாடா. சாக்கில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு சாக்கில் இன்னும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு கோல்லாம் நம்ம அதிகமாக எடுக்கணும் காய்ஸ். ஏன்னா இது நெருப்பு கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஓனாக இருக்கணும் காய்ஸ். இல்லை காய்ஸ், நல்ல வேலை ஒன்றுமே இல்லை. வெட்டி திறந்துட்டு நம்ம போட்டு போவோம். ஏன்னா ராத்திரி ஆச்சுன்னா தெரியாது. குட்டாச்சு கிடச்சிருக்கு. ஓகே பரவாயில்ல சூப்பர். ஸ்டோர் ஒன்றுமே இல்லை. நான் இப்போ கண்டா மேட்சுக்கு போட போகிறேன். எங்கே நம்ம இதை போய் போட்டுட்டு நம்ம எங்கே எதாவது டவர் இருக்கான்னு பார்க்கணுங்க. எனக்கு டவரில் தான் நிறைய சாக்கெலாம் கிடைக்கும் கைஸ். ராத்திரி ஓகே, இப்போ நம்ம லெவல் 3 தான் போயிருக்கோம். லெவல் 6 போகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. லெவல் 6 இன்னும் போகல. லெவல் இன்னும் போகல கைஸ். அங்கே வருங்க அந்த முட்டைக்கணை. ஐயோ, ரொம்பட்டு ஃபாஸ்ட் லைட் இல்லைங்க கைஸ். அங்கே வருங்க வீரன். ஏங்க பெரிய வீரங்கிற நினப்பு கைஸ். அங்கே வருங்க முட்டைக்கணைகிட்ட போய் ஃபைட் போடலான்னு பார்க்குறேன்.
ஏங்க அதுக்கு அடிச்சதுன்னா பாதி லைஃப் தாங்க போகணும். நீங்கள் இந்த 90 டேஸ் சர்வர் விளாட்றீங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க சொல்லிட்டேன். இல்லை பயப்படவே பயப்படாதீங்க. இது ஒன்றும் பண்ணாது காய்ஸ். அடித்தாலும் நம்மளுக்கு பாதி லைஃப் தாங்க போகணும். ஆனால் டார்ச் லைட் இருந்தால் அது பயமுடுத்து போகலாம். இது இருந்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும் காய்ஸ். இங்கே நம்ம ஃப்ளாஷே அடிக்கல காய்ஸ். இந்த நெருப்பு வந்து பயந்துட்டு ஓடுது. அது போயிடுச்சுன்னு நடக்காதுங்க, அது வந்துடும் திருப்பி. அதனால் இங்கே வாங்க பேக்கப் ஆன் இட் வேவ் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் வருவானோ தெரில. இருக்க ஒரு பெட்டை மேக் பண்ணியிருக்கேன். பெட்டு இந்த இருக்குது. கேபிட்டபிளாக ஒன்றும் பண்ண முடியல காய்ஸ். 5 உட்டு வேணுங்குது. 5 உட்டு இங்கே செத்துட்டானா சைலண்டாக பேசுகிறான். எங்கே ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. ரிவ்யூ கொடுத்துட்டான். பேண்டேஜ் நம்மள்கிட்ட இல்லை. எங்கே இப்போ எனக்கு தெரிஞ்சு விடிகிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் நான் வாய வச்சது படிச்சிருச்சு. ஓகே நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் போய் அந்த உட்டெல்லாம் எடுக்கணும் காய். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இன்னும் நம்ம போகணும். அது வந்து த்ரேடர் வருவான். பண்ணி ஃபோட்டோ எடுத்து பெரிய சாக்கம் வைக்கும். எடுக்க ஆரம்பிச்சு போகும். The trader was coming. ஓகே நாங்கள் நம்ம மெர்ப்பில் போட்டு பண்ணி ஃபோட்டோ கொடுத்துடலாம் கைஸ். அது பண்ணி எங்க பண்ணி எங்க அவன் எடுக்கிறான். நம்ம அப்படி சாப்பிட போடுறோம். எங்க அவன் கவனிக்கவே இல்லை கைஸ். நான் கவனிச்சுட்டு அவன் கவனிக்கவே இல்லை. த்ரேடர் இருக்கானு ஆக்சுவல். அது ஒரு சாக்கு வாங்கிக்கலாம் கைஸ். ஓகே இப்போ நம்மளால் நிறைய உட்டெல்லாம் எடுக்க முடியும். என்னது உல்ஃபடே நாங்களே எங்கள் உல்ஃபுக்கு தாண்டா பயந்துட்டுருக்கோம். ஓகே இப்போ நம்ம எப்படி போகலாம். அங்கே ஒரு டவரில் கைஸ். சாதாரண வீடு தான். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கைஸ். உள்ளே நம்மளுக்கு பெட்டி கிடைச்சாலும் கிடைக்கலாம். இங்கே ஏன் ஃபாஸ்ட் ஆயிடும். ஓ நான் இதை ஆனில் வச்சுருக்கேன் மறந்துட்டேன் கைஸ். காயின்ஸ் ஆஹா எங்கே இருக்குது கடவுளே. நல்லா தான் கிடைக்கணும் கடவுளே. லைக் பண்ணியிருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே யோ பூடு ரைஃபிள் கிடச்சிருக்கு. ரைஃபிள் ரிவைவல் கிடச்சிருக்கு. ரிவைவல் இது தேவைதான். வேறு ஏதாச்சும் சாப்பாடு இல்லை. ஐயோ என்கிட்ட சாப்பாடு இல்லைங்க கைஸ். நான் உடனே ஓடணும். இப்போ கேம்ப் ஃபயர் டே நல்லா தான் எடுத்து கொடுங்கடா. சாப்பாடை வச்சுருக்கீங்க. ஆமாங்க இது வைக்கல. ஐயோ சாப்பாடு வேலை இல்லை. பண்ணி அப்பா அடி ஏங்க அவன் போட்டாங்கங்க ஐஸ். நம்ம அதை எடுக்கவே இல்லை. ஸ்டோர் 3 கறி 3 லெக் பீஸ் கிடச்சிருக்கு. ஓகே போகலாம் சீக்கிரம். இப்போ நம்மளுக்கு லெவல் என்னங்க ஐஸ். நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. இல்லைம்மா நாளைக்கு தான் சிவாவுக்கு வந்துருச்சு காய். இப்போ அங்கே ஒன்றே மட்டும் நம்ம சாப்பிட்லாங்க காய்ஸ். ஏன்னா இப்போ நம்மள்கிட்ட இல்லை. நைட்டாக போட்டு இவன் கொடுக்க காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓனாக அடிச்சிருக்கான் போலங்க காய்ஸ். இங்கே வாருங்க எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க காய்ஸ். ஓகே வாங்க நம்ம மரத்தை வெட்ட ஆரம்பிக்கலாம். நாங்கள் வரும்போது ஒரு டவரை பார்த்தேன். அது நல்லா பார்த்தவொடனே தெரிஞ்சிச்சு அது டவரு தானே. ஆனால் இப்போ ராத்திரி ஆக மாதிரி இருக்கா. அதனால் போக வேணாம். நான் சொல்லலை முட்டைக்கண்ணா என்ன ஒன்றும் பண்ணாதரா. இது என்ன போட்டுருவாங்க என்னது உங்கள் வாருங்க காய். ஆல்ஃபா நைக்க போய் இந்த மான் தூக்கிட்டு போயிட்டுருக்கு. காய்ச்சி நீங்கள் பார்த்தீங்களா. ஆல்ஃபா நிறைய போய் அது தூக்கி போயிட்டுருக்கு. டே வாங்க எங்கடா இந்த டார்ச் கிடக்குது. அதாவது டவர் பார்த்தோம்ல என்ன ரைஸ் விடிகிற மாதிரியே தெரியல. வாங்க நம்ம மரத்தை விட்டுருவோம். போடுறா ஓகே
இப்போ நம்ம ஓகே விடிகிற வரைக்கும் நம்ம இந்த கேம்ப் அடிப்போம். எங்கே நம்ம கிட்ட ஓட்ட வந்தா வைத்தியம் வீட்டில் எடுத்துட்டு பேசுகிறேன். ஏண்டா என்னடா கை நீண்டு முடிச்சு விட்டுருவேன். ஓகே என்ன ஒன்றுமே கிடைக்கல. ராத்திரி வரைக்கும் இங்கே கேம்ப் அடிக்க போர் அடிக்குது. ஏற்கனவே ஒருத்தன் இருக்குண்டா மேப் இங்கே இருக்கணுமே. இவன் மட்டும் தைரியம் போயிட்டுருக்கான் என்னன்னு தெரில. கைஸ் விடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கைஸ். ஏன் பெரிய மரத்தை வெட்டலாமான்னு தோணுது. அதே இது வெட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இது பெரிய மரம். எங்களோட டஸ்ட் இல்லை. கோல் கிடச்சிங்க கைஸ். இப்போ நம்ம அதை எடுத்து சாக்குள்ளே போட்டு போய் கேம்பையில் போட்டுடலாம். லெவல் 4 வரணும். லெவல் 4 ஆனால் தான் எங்கள் அண்ணன் விளையாடுவேன்னு அப்படிலாம் கத்திட்டு இருக்காங்க. தமிழ் இதெல்லாம் இங்கே மெட்டல் ஷீட் இருக்கு. நான் பார்க்கவே இல்லைங்க. ஆகணும்னா இன்னும் நிறைய தேவைப்படுது. எனக்கு சாப்பாடு இல்லை. சாப்பாடு இவங்க இது என்கிட்டே கண்ணாமூச்சியா? உன்னை சாவடிப்பேன். ஒரு அடி அவ்வளோதான். ஏய் என்னை தேடி பிடிச்சேன்ல. அதாவது என்னையாடா அடிக்கிற உங்களுக்கு ஒரே ஒரு லெக் பீஸ் தாண்டா தருவேன். ஏன்டா ஆமாங்க நம்ம டவர் பார்த்தோம்ல. எங்கே டவர் பார்த்தோம்? அந்த மேலே இருக்கிற ஹவுஸை தான் பார்த்தோம். பரவாயில்ல இருங்க நம்ம போய்க்கலாம். நம்ம தெரியும்டா. ஓகே இப்போ போகலாம். நம்ம காயின்ஸு கைஸ். இது காயின்ஸ் எதுக்கு செய்ய வைக்கிறான்னு தெரில. என்னது ஆமோவா? இருங்க கைஸ். எடுத்துக்கிட்டு நம்ம பட்டுக்கு இப்போ நம்மளுக்கு நல்லா தான் கிடைக்கணும் வேண்டிக்கலாம். ஏன்னா நல்லா தான் கிடச்சாதான் நல்லாயிருக்கும். உங்கள் இந்த இது நீங்கள் லைக் சப்ஸ்கிரைபும் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் லைக் பண்ணிடுங்க. அப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் நம்மளுக்கு கிடைக்கல போல். நம்ம மிஸ்ஸிங் சைல்டு தேடலாமா அப்படின்னு தோணுது என் மனசுக்கு. ஆனால் மிஸ்ஸிங் சைல்டு ஆஹா கண்ணு ஐயோ யாருங்க இந்த ஓனாயே? ஓகே நம்ம போகலாம். இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்டோர். ஓகே வாங்க இப்போ போகலாம். நம்ம கேம்ப் ஃபயர் விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ஓடிடலாம். ராத்திரி ஆகும் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகே இப்போ நம்ம கேம்புக்குள்ளே போய் என்னென்னலாம் எடுத்தோமோ அதெல்லாம் அனுப்பிச்சோம். ஏய் நீ உனக்கு எப்படி அது கிடச்சிட்டு? எதுவும் இல்லை. தொடக்கறி எடுத்துகிட்டு வந்துடுமே. வீட்டு நம்ம ஒரு காய்கறி நம்மளுக்கு ஓனாய் கிடச்சிது. கிடச்சிச்சுங்க கைஸ். இப்போ நம்ம அடிச்சிடலாம். ஊடு முட்டை கண்ணா வராதுடா ப்ளீஸ்ரா. கைஸ் நம்ம கூட ஒருத்தர் இருந்தானே. someone deep in the forest. இவங்க உன போய் காட்டலாங்க. இவன் பேர் ரைனோ கிட்டு கைஸ். ரைனோ கிட்டு கைஸ் இவன் பேர். தொடக்கறி இங்கே இருக்குது கைஸ். உங்களுக்கு இங்கே இருங்க டைனோ கிட்டுன்னு இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த சைடு இருக்கான். அவனை வேணால் நம்ம போய் காப்பாற்றணும். நம்ம ஓகே டைனோ கிட்ட காலில் போனோடனே அந்த சைடு இந்த சைடு தான் இங்கே. ஆமாம் இந்த சைடு போகணும்னு சொல்லிச்சு. ஆஹா என்னடா இது லெவல் 6 தானே வரும்னு சொன்னாங்க காய்ஸ். இடம் நீங்கள் பார்த்தீங்களா பச்சைன்னு ஆகுது காய்ஸ். அவ்வளோதான் என் டேன் முடிஞ்சு எங்கள் அண்ணனோட டேன் ஆரம்பிக்குது. பாய். ஹலோ கைஸ் வெல்கம் டு சேனல். நம்ம இப்போ யூஎஃப்ஓ இப்போ சேலஞ்சு நான் தான் பண்ண போகிறேன். அதனால் யூஎஃப்ஓஸ் வந்துச்சு. அதனால் இப்போ நான் தான் விளையாட போகிறேன்.
கைஸ் நம்ம விடிஞ்சோடனே போய் அந்த யூஎஃப் என்னென்னு பார்த்துப்போம். இப்போதைக்கு விடியலை, அதனால் இப்போதைக்கு இங்கேயே நிற்கலாம். நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. வாங்க போய் பார்த்துருவோம். இந்த சைடு தான் இது இருந்துச்சு. ஆமாம், இங்கே தான் காய்ஸ் விழுந்திருக்கு யூஎஃப். காய்ஸ் 2 பேர் இருக்காங்க. காய்ஸ் இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனை பார்த்து போட்டுருவோம். அசையாமல் நிற்கிறான் காய்ஸ். அதுதான் நமக்கு நல்லது. முடிச்சாச்சு காய்ஸ். ஏண்டாடி அடா வெத்திதை கொடுத்துருக்கீங்க. இது உங்களை அடிக்காமலே இருந்திருப்பேனேடா. வாங்க காய்ஸ், இன்னும் வேறு எங்கேயாச்சும் யூஎஃப்ஓ இருக்கான்னு பார்த்துருந்துருப்போம். மேப்பில் போய் மேப்பில் எங்கெங்கே யூஎஃப்ஓ விழுந்திருக்குன்னு பார்ப்போம் காய்ஸ். இந்த சைடு காய்ஸ் இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு யூஎஃப்ஓ வரும் காய்ஸ். காய்ஸ் நம்மக்கிட்ட ஆமோ வேறு இல்லை. என்ன பண்ண போகிறோம் நான் ஒன்றும் தெரியல. பரவாயில்ல, பார்த்துக்கலாம் வாங்க. இல்லை ஆமோ இருக்குது, 4 பிளட் தான் இருக்குது. காய்ஸ் வந்தாச்சு காய்ஸ். காய்ஸ் இங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துப்போம் காய்ஸ். காய்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் தான் இருக்காங்க காய்ஸ். காய்ஸ் ஒரு புல்லட்டை கூட யூஸ் பண்ணுறாரு. காய்ஸ் சந்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. காய்ஸ் அவனை அடித்தாச்சு காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் இருக்காங்களா காய்ஸ். காய்ஸ் லேசர் போடு காய்ஸ். அப்புறம் இங்கே ஒரு அட்டாக்டு பில்டிங் இருக்குது. ஏய் நான் முடிச்சிட்டேன்டா, போகிறோம். இதை நம்ம பேஸில் போய் வச்சிடலாம் காய்ஸ். காய்ஸ் அடுத்தது இருங்க காய்ஸ். முதல்ல இந்த லேசர் ஸ்வாட் வச்சு இந்த பண்ணி அடிச்சு வைப்பேன் காய்ஸ். என்ன அடிக்குங்க அடி காய்ஸ். ஒரு அடி தான், 4 அடி பண்ணி கறி கொடுக்கவே இல்லை. சாரி காய்ஸ், சாப்பிட்றதுக்கு போல இது எடுத்துட்டேன் காய்ஸ். நமக்கு சாப்பாடு இல்லை, சாப்பிட்டுக்கலாம் வேறு. இந்த லேசர் ஸ்வாடுக்கு அடிக்கடி வேறு ஏதாச்சும் எடுத்துக்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம போய் ஐயோ என் பழக்கமே இதான் காய்ஸ். அடிக்கடி மீட்டை சாப்பிடாம அடிக்கடி இப்படி பண்ணி வச்சுறாங்க காய்ஸ். மீட்டை சாப்பிடாமல் அப்படியே விட்டுறேன். அடுத்த வீடியோ போடலாம் நமக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம முதல்ல இந்த ஸ்டோர் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக வந்து மறுபடியும் அந்த வேறு ஏதாச்சும் செய்யணும். யூஸ்வல் அட்டாக் பண்ண ஐட்டம். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி அட்டாக் பண்ண போகிறாங்களாம்மா. முதல்ல சாப்பிட்டுக்கலாம் காய்ஸ். நம்ம கூட வந்தவங்களாம் போயிட்டாங்களான்னு பார்த்துக்கோங்க காய்ஸ். ஆமாங்க காய்ஸ், நாம் மட்டும் தான் இருக்கோம் காய்ஸ். காய்ஸ் நம்ம இப்போ சோலாவாக விளாண்டுட்டு இருக்கோம் காய்ஸ். பார்த்துக்கலாங்க. அடுத்த யூஎஃப்ஓ எங்கே இருக்குன்னு நேராக பார்ப்போம் காய்ஸ். அடுத்த யூஎஃப்ஓ நமக்கு நேராக இப்படி இருக்குது காய்ஸ். அடுத்த யூஎஃப்ஓ வந்து இதையும் போயாச்சு. அடுத்த யூஎஃப்ஓ வந்து காய்ஸ் இதுங்க பின்னாடி போகணும் போட்டுருக்கு. ஆமாம் காய்ஸ், அடுத்த யூஎஃப்ஓ வந்து இந்த டேரக்ஷன் காய்ஸ். வந்துட்டாங்க காய்ஸ். இந்த மிஸ்ஸிங் குரூப் வாஸ் கம்மிங் சார். ஹிஸ்ட்ரி குரூப் காய்ஸ். இன்றைக்கி இவங்களெல்லாம் நாம் தான் வெளுத்து கட்ட போகிறோம். காய்ஸ் நம்மகிட்ட இது இருக்குல்ல காய்ஸ், வச்சு விட்ருவோம் காய்ஸ். காய்ஸ் நம்மளை தனியாக இருக்கனால வச்சு செய்கிறாங்க காய்ஸ். காய்ஸ் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க காய்ஸ். இதோட கேம் முடிச்சு காய்ஸ் நான் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி மறுபடியும் கேம் விட்டு வரேன் காய்ஸ். காய்ஸ் நான் மறுபடியும் கேமுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா நம்ம அப்போ தோற்றுட்டோம். மறுபடியும் நம்மளை ஃபஸ்ட்லேருந்து முடிச்சு விட்டாங்க காய்ஸ். நான் மறுபடியும் குரூப்போடு வந்து சேர்ந்துக்கிறாங்க காய்ஸ். நம்ம மறுபடியும் வந்துட்டோம் வீடியோக்குள்ளே. நம்ம அப்போ போலதான் தோற்றுட்டோம், நீங்கள் பார்த்தீங்க. அதனால் இந்த தடவை நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு வந்திருக்கோம். இந்த தடவை நம்ம எதுவும் எடுக்க போகிறதில்ல. நேராக யூஎஃப்ஓ லெவல் 3 வருது காய்ஸ். நம்ம லெவல் 3 முடிச்சுட்டு கிளம்பலாம் காய்ஸ். ஓகே கைஸ், ஃபஸ்ட்லேருந்து விளாட்றதுனால நான் தான் திருப்பி விளாட போகிறேன் கைஸ். லெவல் 3 வரைக்கும் நான் தான் விளாட போகிறேன்.
லெவல் 3 வரைக்கும் நான் தான் விளாட போகிறேன். ஓகே, நம்ம நிறைய உட்டெல்லாம் எடுக்கணும் காய்ஸ். அடி 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 காய்ஸ். ஏன் எல்லாம் எடுத்துகிட்டு இப்படியே காமிக்கிது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம விட்ட ஓட்டுன்னு சொல்லுது. அது வந்துருச்சு காய்ஸ். நம்ம கேம்பில் போட்டுருந்தோம். அதுக்குள்ளே ஃபுல் ஆயிடுச்சு. லெவல் 2 வந்துட்டோம். மிஸ்ஸிங் சைல்டில் நம்ம போடலான்னு நினச்சோம். ஆனால் வாங்க, அதுக்கு தனியாக வீடியோ போடுறதா இருந்தாலும் நம்ம கேளுங்க. டைனோ கிட்டு இவன் பேர். இவன் பாட்டு காட்டில் தனியாக இருந்திருக்கான். திடீர்னு அது பார்த்துட்டு தூக்கிட்டு போயிடுச்சு காய்ஸ். இன்னும் செலவு அடிச்சுருக்காங்களா காய்ஸ். காய்ஸ் நம்ம இப்போ இந்த லெவல் 3 காய்ஸ் இருங்க. நம்ம சைல்டெல்லாம் காப்பாற்றலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம காப்பாற்றலாம். நீங்கள் அதுக்கு அடிங்க ப்ரோ. ஓகே காய்ஸ், இப்போ ராத்திரி ஆகுது. நான் வரேன். நம்ம 10 வீடியோ கதை இருக்கும் காய்ஸ். எப்படி காமிச்சு இந்த சைடு போகணும் காமிச்சு காய்ஸ். ராத்திரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் காய்ஸ். எனக்கு தெரியுங்களா காய்ஸ், இது வருங்க. இங்கே பெட்டி இருக்குங்க காய்ஸ். இதை நம்ம ஏன் பார்க்கவே இல்லையா? சீக்கிரமாக யாரும் நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே வருங்க ஆகிட்டே இருக்கும். அங்கே பாருங்க மிஸ்ஸிங் சைல்டு. ஒருத்தர் மட்டும் ரிவாவ் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க காய்ஸ். கடவுளையே ரிவாவ் இல்லாமல் கொடுங்களேன். ரிவாவ் எல்லாம் ரைஃபிள் கூட கொடுங்க கடவுளே. என் கடவுளையே சோதிக்கிறீங்க. நைட் ஆக போதுன்னு காமிக்கிது காய்ஸ். நம்ம வேற இந்த கண்டுபிடிச்சிட்டோம் மிஸ்ஸிங் சைல்டு. ஓ காய்ஸ், இவன் இந்த இவர ஓகே காய்ஸ், இவன் போட்டா நல்லா லிஸ்ட்லேயே இல்லாத வேண்டாம். நீட்டுக்கெல்லாம் என்ன போட்டு அடிக்க காய்ஸ். ரோட்ஸில் வச்சு போங்க காய்ஸ். நம்ம முடிச்சு விட்டுருவாங்களே காய்ஸ். ஓகே வந்துட்டோம் காய்ஸ். எடுத்துக்கு நம்மளால் வீட்டில் போட முடியுமான்னு எனக்கு டவுட்டு. எனக்கு போட முடியல காய்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு இது இருந்தால் தான் ஏழின் வரும் போல். எங்கே இந்த பொண்ணை அந்த இருக்க இடத்த பார்த்துட்டா இப்போ எத்தனை பேர் இருக்கோம் நம்மளால. அங்கே வாங்க காய்ஸ். பயந்து ஓடலாம் காய்ஸ். இப்போ இந்த எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்துருக்கோம் காய்ஸ். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அந்த போகிற 3. ஆனால் நாங்கள் வந்து காய்ஸ் சத்து கேட்டிங்களா? சத்தத்தை கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஆனால் நம்ம வீட்டில் அடிக்க ஆரம்பிச்சோம். இதுக்கு ரெட்டாச்சு காய்ஸ். காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரும்னு நினைக்கிறேன் யூஎஃப்ஓ. லெவல் 3 யூஎஃப்ஓ போன வாட்டி வந்துச்சு, நீங்களே பார்த்தீங்க. ஆனால் நம்ம இப்போ விளையாட ஆரம்பிக்கணும். எங்கே போட்டுக்கிறீங்க? பேக்கப். ஓகே இப்போ நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு யூஎஃப்ஓ வரும்னு நினைக்கிறேன். இப்போ டக்குனு பண்ணிடுங்க. நம்ம டக்குனு பண்ணாதான் நம்மளுக்கு யூஎஃப்ஓலாம் வரும். தேட மாட்டாங்க கைஸ். நம்ம அதுக்கு முன்னாடி மிஸ்ஸிங் சைல்டில் போய் தேடிடலாம். மிஸ்ஸிங் சைல்டில் போயிடலாம். அங்கே வருங்க, அவள் அந்த மிஸ்ஸிங் சைல்ட்லேயே குறியாக இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த குழந்தைய காப்பாற்றிடுவோம். காய்ஸ் எல்லாரும் போட்டு தள்ளிட்டா அவள். அங்கே வருங்க மேலே தான் கிடைச்சிச்சு. கைஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த தொடக்காய்கள்லாம் எடுத்துக்கலாம். கீழே ஒரு பெட்டி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. வாங்க அதுக்கு போவோம். அவள் என்ன தனியாக பண்ண போகிறாளோ தெரில. ஐஸ் பெட்டியை கொடுக்கல. உள்ளே வச்சுருக்காங்க கைஸ். வாங்க எனக்கு மிஸ்ஸிங் ஆகிடுங்க கைஸ். இதுவும் பவுச் தான் கைஸ். வாங்க கைஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ராப்பு போட்டு ஸ்டோர் பண்ணி அவள்கிட்ட. ஆமாங்க கைஸ், ஸ்டோர் பண்ணி அவள்கிட்ட கொடுக்கலாம். ஸ்டோர் காய்ஸ் கொடுக்க முடியல. அதனால் கையிலே எடுத்துகிட்டு போவோம். நம்ம
இது என்ன guys, போச்சுங்க guys, நம்ம அவளுக்கு விட்டு கறியெல்லாம் போச்சு guys. என்னத்தை சாப்பிட்றதுலாம் தெரியல ஒன்றுமே இல்லை. ரேடர் வேறு வந்துட்டாங்க guys. இப்படியே தான் நான் வந்து திடக்கறி guys, ஏதோ ஒரு திடக்கறி சாப்பிட்றீங்க கிடைக்கல போல guys. நாம் இதை எடுத்து இது நம்ம எதுக்கு ஃபுட்டை வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு ஓகேங்க வீட்டு நம்ம பட்டு போயிட்டே இருந்தேன் கைஸ். எனக்கு என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு பாருங்க என்ன இது நீங்களே பாருங்க. இது என்னது பூனிய மரமா? பூனிய மரம் மாதிரியா? பூனிய மரம் நல்லதுக்குன்னு நினைக்கிறேன். பேண்டேஜ் கொடுத்துருக்கு கைஸ். அவளை டேக் எடுத்துக்கிட்டு சாக்குள்ள போட்டுக்கிட்டான். இங்கே ரிவர் லேமோ தான் இருக்கு. ஆனாலும் கைஸ் அங்கே ஊருக்கு நம்ம இன்னைக்கு லக்கி தான். ஓகே இப்போ நைட் ஆக போகுது. ரேடர் எப்போ வேணால் இருப்பாங்க. எங்கே நம்ம அவள்கிட்ட ரிவால்வருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஆமோ கொடுத்தா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறா. எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு நம்ம வரும் நினைக்கிறேன். யூஎஃப்ஓ காய்ச்சி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எடுத்து இல்லை இல்லை காய்ச்சி என்னது சம்மான் டீப் இந்த ஃபாரஸ்ட் காய்ச்சி இவங்க தானே அந்த மிஸ்டர் மிஸ்டர் போனால் நம்ம பாட்டு கொண்டு வச்சுருவீங்க. எங்கே போனாங்க? இங்கே தான் இருக்காங்க. தம்பி சாப்பிட்றியாப்பா? தம்பி தம்பி சாப்பிட்றியா சாப்பிட்றியா சாப்பிட்றியா? எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் அவங்க சாப்பிட மாட்டாங்க. வீட்டு ஸ்டோரி போடுற பார்க்குறீங்கல்ல, நம்மளும் ஒரு ஸ்டோரி போடலாமா அப்படின்னு கமெண்ட்டில் அடிங்க. ப்ரோ நீங்கள் போடுங்க ப்ரோ நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் அடிங்க. தொடக்கறி 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 கைஸ். இந்த யூஃபோ லெவல் 3 லெவலில் போன வாட்டி வந்துச்சு. வரவே காணும் இந்த லெவல். இங்கே வாருங்க கைஸ், ஒன்றுமே வர மாட்டேங்குது கைஸ். விடிஞ்சே போச்சு கைஸ். கைஸ் இப்போ பின்னாடி போகலாம் கைஸ். அங்கே ஒரு டவர் இருக்குது, நான் போகிறேன் கைஸ். டவரில் போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து யூஎஃப்ஓ எப்போ வரும்னு தெரில கைஸ். யூஎஃப்ஓ வந்துச்சுன்னா அவங்க போட்டு விளாட்லாம். யூஎஃப்ஓ வந்தால் தான் கைஸ் நம்மளுக்கு இந்த சேலஞ்சே கம்ப்ளீட் ஆகும். யூஎஃப்ஓ எங்கே இருக்குது எப்போ வரும்னு தெரில. போன வாட்டி சீக்கிரமாக வந்துடுச்சு, இந்த வாட்டி ரொம்ப லேட்டாக வருது. இன்னும் எடுத்துக்கூடாது கைஸ். இன்னும் பாதி வருது பாதி வருது கைஸ். கைஸ் நம்ம ஒரு பொருள் எடுத்தோன்னா அதை ஸ்டோர் பண்ண முடியல கைஸ். அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை இருக்குது. இப்போ எங்கே போகிறான்னு தெரில கைஸ். எங்கே போகிறா? நம்மள்கிட்ட குட்டாச்சும் ஒன்றுமே இல்லைங்க கைஸ். நம்மள்கிட்ட குட்டாச்சும் ஒன்றுமே இல்லை. பழைய ஓல்டாச்சு தான் வச்சு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த ட்ரேடர் வருவான்னு பார்த்தா வந்தான். நான் பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணி ஃபுட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். தொடக்கம் போட்டுட்டேன். இதுக்கு டென்ட்டு போட தெரியுமா எனக்கு? நெக்ஸ்ட் என்ன சைல்டு
என்ன இவன் பார்த்து ஆறில் உட்காந்துட்டு இருந்தானா திடீர்னு எழுந்துருச்சு அந்த மானு தூக்கி வச்சான். ப்ளூ கலர் சாமி. ஓ அவன் எங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே பாய் இதை நான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு சைல்டு இந்த ஃபவுண்டு நெக்ஸ்ட்டு சைல்டு போட போகிறேன். என்ன சொல்கிறான்னு தெரியலக்கா. ஃபவுண்டு தான் நெக்ஸ்ட் சைல்டு சொன்னேன். நாக்கா ஐஸ் இது என்னன்னு சொன்னீங்க. இந்த இதுக்கு மீறி என்ன சொன்னீங்கன்னா ஐஸ் எனக்கு போகிறப்போது நினைக்கிறேன் காய்ஸ். நம்ம வுட்டும் ஒன்றுமே எடுக்கல காய்ஸ். இதுதான் நம்மளுக்கு இருக்க ப்ராப்ளமே. வுட்டும் ஒன்றுமே நம்ம எடுக்கல. எல்லாமே நம்ம எடுக்கவே மாட்டோம். நம்மளுக்கு ஃபுட்டாச்சும் ஒன்றும் இல்லை காய்ஸ். ஃபுட்டு எடுக்கணும் தான் காய்ஸ் இப்போ நடக்கணும். கேம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கைஸ் இப்போ என்ன பண்ணுறது இல்லை. இவன் டைனோ கிட்ட கண்டுபிடிச்சிட்டோம். டைனோ கிட்ட மாதிரி அவன் மண்டையிலே பாருங்கள் டைனோ சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்களா. அழுதுட்டு இருந்தாங்க கைஸ். இப்போ பாருங்க நல்லா சிரிச்ச முகமாக இருக்கான். வாய்ஸ் வந்துடுச்சு ஏலியன். கைஸ் இது நம்ம போன வீடியோ மாதிரி தான். நான் இதுக்கு மேலே விளையாட மாட்டேன். பாய் 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 பாய். கைஸ் வாங்க கைஸ். இப்போ யூஎஃப்ஓ எங்கெங்கே லேண்ட் ஆகும் பார்ப்போம். போன தடவை எங்கே லேண்ட் ஆகுன்னு தெரியாமல் இருந்தாலும் பார்த்துக்கலாம். சிவா இங்கே நம்ம இதான் ஸ்ட்ரைட்டாக இங்கே நான் பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம கிளம்பலாம் நேரம். இங்கே தான் கைஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே 2 பேர் இருப்பாங்க கைஸ். கைஸ் மோனா இருக்குது கைஸ். அவன் அங்கே பார்த்த மாதிரி இருக்கான். அப்படியே அவனுக்கே தெரியாமல் அவனோட ஸ்பேஸ்ஷிப்லேருந்து கண் எடுத்துகிட்டு ஓடிடுவான் கைஸ். சாரி ஆகல. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது ஆல்ரெடி பார்த்தாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு யூஎஃப்ஓ வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது கைஸ். இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது கைஸ். கிளம்பலாம். அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துடுவோம் கைஸ். பரவாயில்ல கைஸ். நம்மகிட்ட ஹெல்த் இல்லை கைஸ். ஏதாச்சும் ரிவாய் கைஸ். இங்கே ஒரு பெட்டி இருக்குது கைஸ். எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். சரி இங்கே ஒரு சில்வர் பெட்டி இருக்குது. என்ன இருக்குங்க கைஸ். இப்போ நான் ரிட்டர்ன் நம்மளால் அங்கிட்டு போக முடியல கைஸ். கைஸ் நான் மறந்து போயிட்டேன். இப்போ இதாகிடும் கைஸ். ஐயோ ஊர் அந்த இது அந்த கேம்ப் ஃபயர் வந்துட்டு இப்போ இங்கேயே போட்டேன் சார்.
நம்ம இது நினைவு கைஸ் இப்போ நெருப்பு அணைச்சி வச்சுன்னா நம்ம வாட்டி ஃபஸ்ட்டில் வந்து அணைச்சிருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம வீட்டுக்கு அந்த கேஸில் போட்டு கொஞ்சம் அழிஞ்சு வைக்கணும் கைஸ் 2 நாளைக்கு இது பரவாயில்ல கைஸ் யாரு கைஸ் இவ்வளோ கேரக்டர் பண்ணிட்டு இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு இயர்ப்போ அங்கிட்ட இருக்குது அந்த இன்டர்வியூ வீட்டு இருக்கேன் இதான் நமக்கு சைட்டாக இந்த நைட்டு இந்த வீட்டு வீட்டுன்றாங்க பக்கத்தில் தான் இருக்குது பக்கத்தில் வந்து நினைச்சிருக்காங்க இங்கே தான் எனக்கு நான் பேசலாம் எனக்கு ஒரு அட்டை 2 பேர் ரைஸ் முதல்ல ஒவ்வொருத்தரும் அட்ராக்ட் பண்ணி வாடா 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 கதையை முடிச்சு விட்டுருங்க நான் வாக்கண்ணா கைஸ் ஒருத்தர் அடிக்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கைஸ் கேம்ப் ஃபயர் போயிடலாம் கைஸ் இருட்டாகிற மாதிரி இருக்கு நாளைக்கு போய் நம்ம ஹெல்த் எதிட்டு ஒழுங்கு நல்லா இருக்கும் ஹெல்த் வேறு இல்லை நல்லா சாப்பிடும்போது ஹெல்த் நல்லா இல்லை இருக்கும் கைஸ் அந்த அட்டாக்கா செத்து கைஸ் கொடுப்போம் சாப்பிடு சாப்பிடு அதான் ஹெல்த்தியாக எங்கிட்டிருந்து வராங்களோ வந்துட்டான்டா மொதல் 2 பேர் பங்கு போட்டு முடிச்சோங்களா நல்லா சாப்பிட்றேன் ரெண்டு கிடச்சிச்சு அவ்வளோதான்டா ரைஸ் இப்போ நம்ம கரெக்டாக போகலான்னு பார்க்கும்போது தான் இந்த டுடே வாஸ் அட்டாக் பண்ணிட்டுருச்சு சரி இவங்களெல்லாம் எடுத்து ஃபியூலுக்கு போட்டுருவோம் கைஸ் 4 ஆச்சு அப்டேட் பண்ணிடுவோம் எடுக்க முடியாது கைஸ் நீ போட அப்படியே எடுத்துருந்துறேன் ஓகே கைஸ் இப்போ நம்ம என்ன வந்துன்னு தெரில நான் நேரம் அந்த யூஎஃப்ஓ கிட்ட போனதுக்கப்புறம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ் நான் வந்து இவனை சாவையும் அடிக்க ஆரம்பிச்சேன் கைஸ் அதனால் நமக்கு ஒரு கன்று கிடச்சிருக்கு கைஸ் இது ஏலியன் கன்று கைஸ் நம்ம இதை வச்சு சுற்றி காட்டலாம் கைஸ் நல்லா இருக்குது கைஸ் இது அன்லிமிட்டட் இன்ஃபினிட்டி புல்லட் அதுவாக தானாக புல்லட் இதை வச்சு இது சுற்றி காட்ட பரவாயில்லையே கைஸ் நல்லா இருக்குது அதுக்கு 5 நிமிஷம் புல்லட் இருக்குது சரி இவன் போட்டாச்சு அப்படியே சாப்பாடில் அழிச்சிருக்கோம் கைஸ் எல்லாம் சரி தான் நாம் தான் இன்னும் ஒரு விட்டு கூட எடுக்காமல் இருக்கோம் இந்த பன்னி ஃபுட் இந்த கண்ணை வச்சு பன்னி கொடுக்குங்களா பன்னி ஃபுட் இவந்துட்டே இல்லை இந்த தேட்டர் பையன் இன்னும் பன்னி ஃபுட்டே கேட்குறாங்க பன்னி ஃபுட் இருந்தால் கொடுக்க மாட்டாங்களா கைஸ் பன்னியை தேடிட்டே இருக்கோம் பன்னி கிடைக்கவே இல்லை கைஸ் பன்னியை தவிர மற்றெல்லாம் கிடையாது என்னையோட என்ன கைஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறீங்க எல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன் சார் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அடிக்கடி மறந்துடுறேன் தான் என் பழக்கம் ரைட் இந்த விதைகள் நல்லாவே யூஸ் ஆகுது அங்கே ஒரு முயல் குட்டி இருக்குது இது சுட்டு பண்ணி கூப்பிட்டுருக்காங்க எங்கடா ஓடுற ரைஸ் இவன்ட்டே இல்லை இந்த பண்ணிட்டேன் இதுக்கே லெக் பீஸ் தான் இருக்குது கைஸ் அந்த அங்கே ஒரு பண்ணி இருக்குது கைஸ் சரி கைஸ் ஆமாம் நம்ம நெக்ஸ்ட் இஎஃப்ஓ எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ் நெக்ஸ்ட் இஎஃப்ஓ போயாச்சு சார் கைஸ் நெக்ஸ்ட் இஎஃப்ஓ போகிறதுக்கு நம்ம எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கைஸ் அதோட வேலையை முடித்தேன் நான் நெக்ஸ்ட் இஎஃப்ஓ கிட்டே போனோடனே இந்த வீடியோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ் நம்மளால் இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கோம் சரி எதுக்கு அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ தான் ஒரு மாடை அந்த மாடை விரட்டிட்டு வந்தேன் கைஸ் மாடு நம்மளை அடிக்க வந்துச்சு சரி அப்படியே இருக்கட்டும் ரெக்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் கைஸ் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம நாளைக்கு வீடியோ எடுத்தோம் கைஸ் இல்லை தைரியமாக போயிடலாம் போகலாம்
ஆனால் மறுபடியும் அந்த போன தடவை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சனால தான் ஓடிச்சு. சரி போகலாம் வாங்க கைஸ். ஃப்ளாஷ் லைட்டோட பேட்டரி முடிச்சிடவேணா. கைஸ் எனக்கு பயமாகவும் இருக்குது மானம் வந்தாலே. ஆனால் அது அடித்தா அவ்வளோ ஹெல்த் போகாது, இருந்தாலும் பயமாக இருக்கு. மேட்ச் இந்த இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. அந்த சைடு கார்னரில் இந்த சைடு கார்னரில் அப்படியே ஒரு வீடு இருக்குது கைஸ். அப்படியே அதுவும் என்னென்னு பார்த்துக்கோங்க கைஸ். அது வந்து நமக்கு பின்னாடி இருக்குது, அப்படியே பின்னாடி பார்த்து ஓடிடலாம். ரேகன் எடுத்து வச்சுக்கோங்க. ரேகன் உண்மையிலே ரேகன் தானே அது பேர். சரி போகலாம். வழியில் இது கிடச்சாலும் நமக்கு லக்கு தான். இந்த சைடு இன்னும் போக கூட இல்லை ஒரு தடவை. இதுக்குள்ள ஒன்றும் இல்லை கைஸ். இப்படி காமிச்சு அப்படி போகலாம். இங்கே தான் காமிச்சு நினைக்கிறேன். இல்லை கைஸ் பக்கத்தில் வந்துருக்கோம். இங்கிட்டு கைஸ் இங்கே தான் ஒரு EFO விழுந்திருக்கணும். இங்கே நான் இந்த வீடு இருக்கனால மறைச்சிருச்சு கைஸ். நம்ம என்ன லெவல் 4 தான் இருக்கோம் கைஸ். இங்கே யாரோ வந்துருக்காங்க. யார் வந்திருப்பா? கைஸ் நம்ம லெவலப் பண்ணுறதுக்கு கிடச்சிச்சு கைஸ். டே ஸ்டோர் பண்ணிக்கிறேன்டா. விட்றா கைஸ். நமக்கு புதையலும் கிடைக்கல, ஒரு மண்ணும் கிடைக்கல. அப்படின்னு செஸ்ட்டு ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்க்குறேன் கைஸ். செஸ்ட்டு கிடைக்கல. அப்படியே ஊட்டி எடுத்துகிட்டு போயிருக்கோம் கைஸ். நம்ம பேஸில் எதுவுமே டெவலப் பண்ணவே இல்லை இன்னும். அப்படியே வச்சுருக்கோம் கைஸ். இன்னும் லெவல் 4 போல், லெவல் 5 போல், D3லே இருக்குது கைஸ். என்ன பண்ணுறதுல கைஸ். அதுவும் இல்லாமல் இங்கே தான் நிறைய விட்டு பார்த்தோம். ரேகன் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஓனா இங்கே நம்மளை அடிக்க வந்தால் பார்த்தோம். இந்த வருது கைஸ். கைஸ் இப்போ நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இது எடுத்து நேராக இப்போ நம்ம வேஸ்ட்லாம் நேராக நம்ம கேம்ப் பண்ணிடலாம். உள்ளே ஆயிடுச்சம்மா கைஸ். சரி இங்கே தானே இருக்குது கைஸ். அந்த நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறது அம்புட்டுமே இந்த எரியிற பொருள் தான் கைஸ். வேறு எதுவுமே வேஸ்ட்டாக இல்லை. பேசிட்டு இருக்கும் போதே விரியுது கைஸ். இருட்டாகக்கூடாது கைஸ். கைஸ் அதுவும் இல்லாமல் இப்போ அந்த கரடி ஒரு தடவை அடித்தா கூட நான் செத்துருவேன். ஏன்னா இப்போ இந்த ஹெல்த் இல்லை. இந்த மான் மண்டையன் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான். நான் தைரியமாக வெளியே போகிறேன் கைஸ். கைஸ் இந்த எல்லாத்தையும் கொண்டு போகிறா கைஸ். எல்லாம் வீட்டில் விட்டுருவோம், நம்ம கண்டுக்கலாம் கைஸ். இதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு லெவல் 4 போய்க்கலாம். போச்சு கைஸ். இதில் பேட்டரி முடிஞ்சிச்சு கைஸ். அவன் வரும்போது ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு கைஸ். போச்சு கைஸ். நோ நான் விட மாட்டேன். அடுத்தடுத்து இவ்வளோ இருக்குல்ல, முதல்ல நம்ம சாப்பிடுமே. தமிழ் காமிக்கணும் இது இன்னும் பண்ணி ஓகே. மொத்தம் ரைஸ் நம்ம வர 3 மரத்தையும் ஒரே நேரத்தில் வைக்க முடியுது. ஓ சம்புத்த மரமும் காஞ்சிருக்கு. ஐயோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு 75 வந்து சொல்கிறேன். சரி மழை நிற்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கும்.
போட்டாங்க. இந்த மரத்தில் வெட்டி ரெடி ஆகிடுச்சு. காஞ்சிருச்ச மரம். ரைட் வாட்ட விடாக்கள் மரம் காஞ்சிருச்சு. எப்படி தெரியல. நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல லக்கு. மரம் மறுபடியும் காஞ்சிருச்சு. வேறு வாசல் வந்துட்டாங்க. கல்யாணமே சம்திங் அப்பியர் சம்டைம் ரைட். இன்னைக்கு நைட்டு வந்து பிரச்சனை இல்லை ரைட். அந்த ட்ரை பண்ணுறது ரைட். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி விட்டால் காஞ்சிரும் ரைட். ரைட் மரம் காஞ்சிருச்சு. எடுத்துக்க வேண்டியதான் ரைட். இன்றைக்கி நான் ஈயக்கோ சேலஞ்சு முடிக்காமல் இங்கே போக போகிறதில்ல ரைட். ரைஸ் நான் அந்த முடிச்ச லெவல் 4 முடிச்சுனே கட் பண்ண ரைஸ். இன்றைக்கான நைட்டு இன்றைக்கான மறுபடியும் மிஸ்டேக் கொடுக்குறாங்க கைஸ். அதனால தான் இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தேன் கைஸ். கைஸ் நம்ம தோத்துட்டோம். இதோட வீடியோ முடிஞ்சு. நம்ம பார்ட் 2 அப்புறமா போடலாம் கைஸ். இதோட முடிஞ்சு கைஸ். நம்ம இதோட வீடியோ முடிஞ்சு கைஸ். நானே செத்துட்டேன் கைஸ். அதனால் அப்புறமா பார்க்கலாம் கைஸ். அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் பண்ணுங்க. அவன் உயிரோட இருக்கானா? அவனும் போயிட்டான். பாய் கைஸ்.